வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ட்ரேடிங் வியூ ஐடியை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய ஃப்ரீ சர்வீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ரெக்ஷன் அப்படிங்கிறத நான் வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னால் ஒரு பார் ரிப்ளைசேஷன் ஃபாலோட் பை இன்ட்ரோடக்ஷன் ஃபாலோட் பை கண்டென்ட். பார் ரிப்ளைசேஷன் பார்த்துடலாம். நம்ம பிளாக் கோட் டூலில் இருக்கும். நம்ம பிளாக் கோட்டில் வந்து இதை நான் ஒரு கிளிக் பண்ணேன்னா டைம் ஓப்பனிங் கேண்டில் இருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு டேட்டா. ஏன் இதை ஓப்பனிங் கேண்டில் இருந்து 5 நிமிஷத்துக்கு டேட்டா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதோடைய மூவ் வந்து ஒரு 67 பாயிண்ட் மூவ் மேலே ஒன் சைடு மூவ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன். ஸோ இது வந்து ஒரு ஸ்விங், ஓகேவா? ஸோ இது வந்து மேலே போன ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ நம்மளுடைய பிளாக் கோட்ல நமக்கு என்ன இண்டிகேஷன் பண்ணுது, பிளாக் கோட்டோடைய ஸ்கிரிப்டையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நம்ம மொமெண்டம் ட்ரேடிங்கும் பண்ணலாம். ஸோ மொமெண்டம் ட்ரேடிங்கும் பர்ஃபெக்டாக பண்ணலாம். பிளாக் கோட் வந்து நான் போதுமான எக்ஸாம்பிள் நிறைய காமிச்சிட்டேன். ஸோ பிளாக் கோட்டில் வந்து ஏர்டெல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஏர்டெல் எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத ஹோம்ஒர்க்காக பண்ணிக்கோங்க. மொமெண்டம் பார்ட்டியும் நம்ம கவர் பண்ணுறேன். ஸோ மொமெண்டம் பார்ட்டியும் பார்க்கலாம். எல்என்டி, ஆக்சிஸ் பேங்க், டாடா ஸ்டீல், இது 3 தான் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இது 3 வந்திருக்கு. ஸோ இது 3ஐயும் நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம், ஓகேவா? எல்என்டி பார்க்கணும், ஆக்சிஸ் பேங்க் பார்க்கணும், டாடா ஸ்டீல் பார்க்கணும். இது 3மே பார்க்கணும். ஒவ்வொன்றா போயிடலாமா? ஃபஸ்ட்டு கடைசிலேருந்து வரேன். டாடா ஸ்டீல் பார்த்துடலாம். கரெக்டாக அந்த 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் டாடா ஸ்டீல் பயங்கரமான ரேலி, தெரியுதா? ஓகே, அடுத்தது ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் பார்த்துடலாம். ஆக்சிஸ் இது ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க்கும் அதே 5 நிமிஷம். ஆக்சிஸ் பேங்க்கும் அதே 5 நிமிஷத்துல ரேலி. ஓகே, இப்போ இது எங்க பாயிண்ட்? ரேலிப்பா, எல்லாம் மேலே போகுது கீழே வருது. இது எப்படி அழகா டீசெண்டா பக்காவா பர்ஃபெக்டா ட்ரேட் பண்றது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம பார் ரிப்ளைல பார்க்கலாம். அடுத்தது டாடா ஸ்டீல் பார்த்தாச்சு, ஆக்சிஸ் பார்த்தாச்சு. வேற எல்என்டி பார்க்கணுமா? எல்என்டி. ஓகே, இது எல்என்டி அதே 1 2 3 4 5. ஓகே, அதே ஒரு 5 கேண்டில் வந்து எல்என்டியும் வந்து நல்லா மேலே போயிருக்கு. ஓகே, டாடா ஸ்டீல். ஃபர்ஸ்ட் டாடா ஸ்டீல் தான் நமக்கு காட்டுச்சா? அது என்ன பார் ரிப்ளைல ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5வது கேண்டில் தான் நமக்கு வந்திருக்கும். ஸோ இந்த கேண்டில் தான் நமக்கு வந்திருக்கும், ஓகேவா? இந்த கேண்டில் வந்து எக்ஸாக்டா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நோ சைட்வைஸ். ஃபர்ஸ்ட் டாடா ஸ்டீலில் சைட்வைஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் ஃபர்ஸ்ட். ஸோ அது வந்து ஒரு குட் சைன். ரெண்டாவது என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா 191.2ல ஒரு கோடு போட சொல்லுது. 191.2 ஓகே, 191.2ல நான் ஒரு கோடு போட்டுடுறேன். இது வந்து மொமெண்டம் பிக்கு ஒன்று. ரெண்டாவது, மூணாவது என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு மினி சைக்கிள் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது மினி சைக்கிள், ஓகேவா? இது வந்து திக் லைனு, இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். இது திக் லைன், இது வந்து ரன்னிங், இதையும் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு மினி சைக்கிள் இருக்கிறதே இந்த 3 ஏரியா தான், ஓகேவா? அப்போ இந்த 3 ஏரியாவில் வந்துட்டு தான் அவன் வந்து திரும்பணும் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு இருக்குது, ஓகேவா? கீழே வந்து நமக்கு மினி சைக்கிள் எதுவுமே இல்லை, ஓகேவா? சார்ட்டு கீழே பார்த்தாச்சு, கீழே எதுவுமே இல்லை. ஸோ மினி சைக்கிள் இங்கே 3 லைன் இது மட்டும்தான் இருக்குது, வேறு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பார் ரிப்ளை பண்ணலாம். நோ சைட்வைஸு, இது ட்ரிகரு. ஆல்ரெடி இது வந்து 80 இருக்குது. 80 இருக்குன்னா வாலட்டைலு கொஞ்சம் கீழே வரலாம். ஏன்னா ரொம்ப வாலட்டைல் அதிகமாக இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு பம்ப் ஆன் ஆகலாம். இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ 91.2க்கு நம்ம வந்து இதை போட்டுட்டோம். ஸோ நம்ம பார் ரிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 3 4 5 இந்த கேண்டில் 920 தானே? ஆமாம், 920 தான் வச்சுருக்கோம். ஸோ 920க்கு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக? ஸோ நம்ம உள்ளே வரோம். உள்ளே வந்தோடனே இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சைட்வைஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகே, வெல் அண்ட் குட். மார்க்கெட் என்ன பண்ணுது? கொஞ்சம் மேலேயும் கீழேயும் ஆடிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம வாங்குறதா இருந்தால் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஏன் அப்படின்னா 191 தான் நம்மளுடைய பை ட்ரிகர் ஒன்று. நம்மளுடைய சைக்கிளிக் லைன் இங்கே இருக்குது. ஸோ இதோடைய டார்கெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தனா கூட நமக்கு ஒரு 1.92% அப்படிங்கிறது இருக்குது மினிமம் டார்கெட்டு. அப்போது வந்து இது ஒர்த் ஃபார் ட்ரேடிங்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒர்த் ஃபார் ட்ரேடிங் தான், ஓகேவா?
ஏன்னா அங்கிருந்து இவ்வளோ தூரம் கீழே வரணும் அப்படின்னா அந்த ஸ்டாக்ல வந்து பையரே எல்லாம் ஓடி போயிடணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய டூல் வந்து இது கிடையாது. ஸோ அது எல்லாமே பொட்டென்ஷியலான ஒரு விஷயத்தை தான் உள்ள வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார் ரிப்ளை அப்படிங்கிறது பண்ணுறோம். பார் ரிப்ளை பண்ணுறோம், பார் ரிப்ளை பண்ணுறோம், பார் ரிப்ளை பண்ணுறோம், பார் ரிப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து டேட்டா வந்து ஒன்று மாறிடுச்சு. ஓகேவா? அந்த டேட்டா என்னன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம லைன் போட்டோம் இல்லையா? லைன் போட்டதில் இங்கே நான் வைக்கிறேன் பார் ரிப்ளை. இன்னொரு தடவை பாருங்க. பார் ரிப்ளை இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார், நெக்ஸ்ட் பார், நெக்ஸ்ட் பார். 9068 ஃப்ளாஷ் ஆச்சா? ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம், 9068க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். 9068 இது. ஸோ இது நம்மளுடைய பழைய லைன் வச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 9068க்கு நம்ம பை பண்ணியே ஆகணும். ஓகேவா? நம்ம டேட்டா வந்து பாசிட்டிவ் சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பை பண்ண போகிறோம். நோ சைட்வேஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் சைட்வேஸ் போட மாட்டான், வாங்கலாம். ட்ரிகர் 180 கிட்ட நமக்கு இங்கே ட்ரிகர். ஓகேவா? நமக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. நமக்கு ட்ரிகர் ஆன உடனே நமக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன் வருது. என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா நோ சைட்வேஸ் அப்படின்னு வருது. அப்படின்னா ஆல்ரெடி சைட்வேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிருச்சு, நம்ம எடுத்துட்டோம். திரும்பி நோ சைட்வேஸ், அப்போ திரும்பி ஆட் ஆன் பண்ணுறோம். சாம் இருக்கும். நம்ம 2 லைன் போட்டாச்சு. ஓகேவா? அந்த 2 லைனுக்குள்ளே தான் நடக்கணும். அடுத்தது ஒரு ரேலி. இது ரன்னிங் லைனு, இதை கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. திரும்பி சொல்கிறேன், இங்கே ஒரு லைன் வருது இல்லையா, இது ரன்னிங் லைன். பார் ரிப்ளை திரும்பி போய் பாருங்கள், ரன்னிங் லைனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார் ரிப்ளை பண்ணுறேன். இங்கே வருது. அடுத்தது என்னென்னா 9228, அது வரைக்கும் தான் அதோடைய ரெசிஸ்டன்ஸ். 9228 அப்படின்னா இங்கே 9228 இங்கே வருதா? ஓகே. திரும்பி இந்த இடத்துல வந்து திரும்பி ஆட் ஆன் பண்ணலாம். ஓகே. இங்கே டபுள் கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே வந்துருச்சு. என்ன சிம்பிள் வந்திருக்கு? இங்கே நமக்கு வந்து ஐ சிம்பிள் வந்திருக்கா? இது வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங், ட்ரெண்ட் கண்டினியூஷன். நமக்கு ட்ரெண்ட் கண்டினியூஷன் வந்துருச்சு. ஸோ ட்ரெண்ட் கண்டினியூஷன் வந்து என்ன பண்ணணும், திரும்பி ஆட் ஆன் பண்ணலாம். எங்கே ஆட் ஆன் பண்ணணும்? அந்த கண்ணில் ஆட் ஆன் பண்ணணும். ஓகே. திரும்பி ஆட் ஆன், திரும்பி நோ சைட்வேஸ், திரும்பி ஆட் ஆன். வாங்குங்க. இப்போ நம்ம டார்கெட்டை நெருங்கிட்டோம். ஓகேவா? ஸோ இங்கே வாங்கும்போது ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இதாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் ஒரு ஸ்விங் கீழே வரலாம். ஓகே. எக்ஸாக்டாக ஒரு கேண்டில் ஹிட் ஆகிட்டா 9334 தான் நம்மளுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ். 9334 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. எக்ஸாக்டாக அந்த லைனும் மேட்ச் ஆகுது. சரிதான்? சைக்கிளிக் லைன். ஸோ நம்மளுடைய மினி சைக்கிளும் இதுவும் மேட்ச் ஆகுது. நம்ம டார்கெட் ஜோனுக்கு வந்துட்டோம். எக்ஸாக்டாக டார்கெட் ஹிட் ஆகிருக்கணும். எக்ஸாக்டாக ஹிட்டு. ரெண்டுமே கன்விக்ஷன் பாயிண்ட், எக்ஸாக்ட் டார்கெட் ஹிட்டு. இந்த மாதிரி மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே நான் ஒவ்வொன்றா காட்டலாம். பட்டு இதையும் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃப்ரீ யூஸருக்கும் நிறைய விஷயம் நான் பண்ணணும் அப்படிங்கிறனால நான் லிமிட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக பண்ணலாம். மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நாம தான் அதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டான இடம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, கரெக்டான ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ யூஸருக்கான நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் பார்த்ததுக்கப்புறமா ஃப்ரீ யூஸருக்கான கண்டென்ட் வந்து நான் வந்து ஆட் ஆன் பண்ணுறேன் இதுலேயே. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து இந்த ஃபார்மேட் மோஸ்ட்லி எல்லா வீடியோலையும் நான் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக வந்து நான் இதில் போட்டுடுறேன். நிறையா நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கட்டும். லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் தேர்ட் ஐ, கம்ப்ளீட்லி சம்திங் யூனிக். இந்த விஷயத்த நான் சொல்கிறதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத 2025 டிசம்பருக்கு முன்னால் இருக்கிற எல்லா வீடியோஸ்லேயும் அதை நீங்கள் வந்து உணர முடியும். இந்த மார்க்கெட்டில் வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்கோம். அந்த விஷயம் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் வந்து மார்க்கெட்டில் இத்தனை விஷயம் சாத்தியமா, பண்ண முடியுமா, மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டெப்த்தான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மை. ஸோ அதை வந்து உங்களுக்காக வந்து 2026க்கு முன்னால் இருக்கிற எல்லா வீடியோலையும் மோஸ்ட் ஆஃப் தி வீடியோவில் இருக்கும். நிறைய விஷயத்த வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து லைவ் அனலிசிஸ், லைவாக டீகோட் பண்ணது. அதை நீங்கள் வந்து டேட் முதல் கொண்டு கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். வித் டைமோட கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். 2026 ஸ்டார்ட் ஆன முதல் நாளில் வந்து
ஒரு டிசிஷன் ஒன்று வந்து நான் வந்து எடுத்தேன். அது என்ன அப்படின்னா, இந்த மிராக்கிள் பார்ட் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, இதுக்கப்புறம் வந்து ட்ரேடர்ஸ், மெம்பர்ஸ் அவங்க வந்து அத வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மோட்டிவ். ஸோ அதுக்காக வந்து நெறைய ஃப்ரீ சர்வீஸ் நம்ம மூலமா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அதில் பெனிஃபிட்டட் ஆகணும். அதில் பெனிஃபிட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுடைய மெம்பர்ஷிப் பற்றி அவங்க யோசிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் வச்சுருந்தேன் நான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஃப்ரீ சர்வீஸுக்கு வந்து நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை அப்படியே கோர்வையாக நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ புதுசாக வரவங்களுக்கு வந்து இன்னும் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, பட் இப்போ எதுவுமே சொல்றது இல்லையே, எனக்கு அப்டேட்லாம் எதுவுமே வரது இல்லையே, மிராக்கிள் பார்க்க முடியலையே அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக 2027க்கு அப்புறம் அந்த வேலையை நான் பண்ணுவேன். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் உங்களை மோல்டு பண்ணணும், எப்படி பெர்ஃபெக்ஷன் ஆக்குறது ஒரு ட்ரேடரை அப்படிங்கிறத வந்து நான் எடுத்துட்டு போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி எல்லா வீடியோலையும் நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டாக கொடுக்குறேன். ஏன்னா புது ட்ரேடர் வந்து உள்ளே வந்த உடனே நம்மளும் வந்து ஒரு 10ஓட 11 ஒரு சேனல் தான், 10ஓட 11 ஒரு அனலிஸ்ட் தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்பிக்கை இல்லை அப்படின்னா 2025 உடைய கம்ப்ளீட் வீடியோவை எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பாருங்க. ஒரு 3 மந்த் டெடிக்கேட்டடாக மார்க்கெட்டோட இருந்தால் போதும். டெடிக்கேட்டடாக சொல்கிறத கேட்டால் போதும். டெடிக்கேட்டடாக சொல்கிறத செஞ்சால் போதும். டெடிக்கேட்டடாக செஞ்சதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இதை மட்டும் பண்ணுனா ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். யார் வேணாலும் ஜெயிக்கலாம். போகிறதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்தையும் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். இனி வரப்போகிற ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் வந்து லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணணும் இல்லையா, அதை தாண்டி மார்க்கெட் முடிஞ்ச உடனே என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். அது வந்து போஸ்ட்மார்டம் மார்க்கெட் ரிப்போர்ட் கிடையாது. அது முழுக்க முழுக்க எப்படி நம்ம மார்க்கெட்டை கையாளணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸுக்காக அதை நான் பண்ணுறேன். ஒரு விஷயம் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து நல்லா வந்து ஸ்டடி பண்ணி மைண்டில் ஏற்றிக்கணும். ஸோ அதை ஏற்றிட்டா திரும்பி ஃப்யூச்சரில் அதே மாதிரி வரும்போது நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சில விஷயத்த வந்து நான் ரெகுலர் பேசிஸில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் பார் ரிப்ளையோட பண்ணுறேன். ஸோ பார் ரிப்ளையோட பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு அதோடைய கோர் நாலேஜை வந்து மைண்டில் ஏற்றிக்க முடியும். ஸோ திருப்பி இதே மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளால ஆக்ஷன் எடுக்க முடியும். சரி, கண்டென்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரீ யூசருக்கான சார்ட்டு நம்ம நிஃப்டி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே போடுறோம். எடுத்த உடனே நிஃப்டி போட்டோம் அப்படின்னா நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக பிரேக் அவுட்டில் தான் போயிருக்கு. ஸோ இந்த கஸ்டம் சீக்வன்ஸில் வந்து 24,125 தான் ஓப்பனிங்கு. ஸோ நம்ம வந்து 24,150 அப்படிங்கிறத வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையும் பார்க்கலாம், தப்பு இல்லை. ஸோ 24,150 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நம்ம போயிட்டோம் அப்படின்னா 24,150 கால் ஆப்ஷன் நான் ஃபஸ்ட்டு போகிறேன். 24,150 கால் ஆப்ஷன் நான் போடுறேன். உள்ள நம்ம போனோம்னா 150 கால் ஆப்ஷன். ஓகே ஓகே இதுதான் வந்து கால் ஆப்ஷனு. கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ரிவார்ட் படி பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து இங்கிருந்து இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஆல்மோஸ்ட் 8% வரும், கரெக்டாக? ஸோ இந்த 8% மேலே போயிருக்கா அப்படின்னா நமக்கு இங்கே லாஸ் வாங்கியிருப்போம். இது நமக்கு போகலை. ஸோ கஸ்டம் சீக்வன்ஸில் இது ஃபெயிலியர் ஆன் ஃப்ரைடே. ஓகேவா? ஃப்ரைடே. இதே வந்து தேர்ஸ்டே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஒரு நாள் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ திங். நம்ம எல்லா நாளுமே செக் பண்ணணும். ஸோ நேராக நான் என்ன பண்ணுறேன், நேற்று என்னாச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, நேற்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் வந்து 23,900. ஸோ அதே மாதிரி 950 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ 23,950 அப்படின்னா 23,950 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே பார்க்கலாம். ஓகே, 950 கால் ஆப்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 o'clock வரைக்கும் நமக்கு
என்ட்ரி அப்படிங்கிறது இல்லை. ஸோ தேர்ஸ்டே பொறுத்த வரைக்கும் என்ட்ரி அப்படிங்கிறதே இல்லை. ஓகேவா? அடுத்ததாக வந்து நம்ம ஓப்பனிங் ட்ரேடில் வெட்னஸ்டே பார்க்கணும். ஸோ அந்த வெட்னஸ்டேவையும் நம்ம பார்த்துடலாம். இதுதான் வெட்னஸ்டே பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய ஆப்ஷன் வந்து 24,250 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். 24,250 போகலாமா? 24 நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஓப்பனிங் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கே வந்து இப்படி ஃப்ளாஷ் ஆகி இப்படி வந்திருக்கு. ஸோ கஸ்டம் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே ஓப்பனிங் கேண்டில் டக்குன்னு ஃபோக்கஸ் பண்ண முடியாது, சம்டைம்ஸ் மிஸ் ஆகும். அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கூட இதோடைய பாதி தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இங்கே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8% வரும். ஸோ 8% அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். அப்போ நம்மளுடைய டார்கெட் வந்து 1:2 16%. கரெக்டாக? ஸோ நம்ம இங்கே ரீஎன்ட்ரி அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன், 10:30 வந்துச்சுன்னா ரீஎன்ட்ரி அப்படிங்கிறது எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ரீஎன்ட்ரி நீங்கள் சப்போஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கிருந்து 16% அப்படிங்கிறது வந்திருக்கும், அழகாக வந்திருக்கும். 1:2 டார்கெட் ஹிட்டு. ஸோ 1:2 டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து ரிசல்ட் ஃபார் வெட்னஸ்டே. ஸோ வெட்னஸ்டே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 16% அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். தேர்ஸ்டே வந்து நம்மளுக்கு வந்து நோ ட்ரேடு. ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோனா ஒரு 8% லாஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்போம்.